மூளைய ஊர்ல இருக்கிற ரிங்கு போட்டிக்குள்ள வச்சுட்டு வந்துட்டியா? உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? இப்ப நீ துளசி இல்ல, ஈஸ்வரி ஈஸ்வரி. அத மறந்துட்டு நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு ஆடுற பாடுற. ஈஸ்வரி அக்கா எம்பட்டு தூரம் கவனமா இருன்னு சொல்லிட்டு போனாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. இப்ப சின்னையா கிட்ட மாட்டிக்கிட்டியே. இப்போ அவரு விரட்டிட்டு வராரு. எப்படி சமாளிக்க போற? ஐயோ ஈசு ஈசு ஏன் ஓடுற? ஏன் எங்க ஈசுமா? என்ன மொட்டை மாடியிலயும் ஆளை காணும்? எங்க போனா ஈசு? ஐயோ, நம்ம நல்ல ஒரு மூட்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஈச காணுமே, எங்க ஓடிட்டா? இங்க இருக்கியா? இங்கதானே இருக்க. ஓ, இப்படி போயிட்டியா? என்ன ஆளக்கானு? என்ன இந்த பக்கமா ஆளக்கானு? கள்ளி ஒளிஞ்சு விளையாடுறியா? என்ன ஈசு, சந்தோஷமா நம்ம அழகா ஆடி பாடிக்கிட்டு தானே இருந்தோம். என்ன பார்த்ததும் நீயே அப்படியே தலதறிக்க ஓடி வந்த. என்னாச்சு உனக்கு ஈசு? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, இவங்களை எப்படி சமாளிக்க போறேன்? என்ன 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 புள்ள, என்ன பார்த்ததும் உனக்கு வெக்க வந்துருச்சா? விஜயகாந்தா மாறிட்டாரு. என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதா? அது சின்னையா. என்ன சொல்லு? நெஞ்சுக்குள்ள 100 ஆசை, ஒவ்வொன்னா நானும் பேச. என்ன கீழே வந்துச்சு, போயிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். நீ சொல்லு. ஐயோ சின்னையா, இங்க பாருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் பாட மாட்டேன், ஆட மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க சின்னையா. நான் தப்பு பண்ணிட்டேன். ஈசு, நீ தப்புதான் பண்ணிட்ட. என் மனசுக்குள்ள எந்த தொந்தரவும் இல்லாம உன் கூட பேசணும் சிரிக்கணுங்கிற ஆசைய மறுபடியும் நீ இப்ப தூண்டி விட்டு தப்பு பண்ணிட்ட. இங்க பாரு, நீ ஆடினதையும் பாடினதையும் நான் ரசிக்க தான் செஞ்சேன். அதெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல. நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி என் மன்னிப்பு எல்லாம் கேக்குற. அதெல்லாம் கேட்காத. நமக்குள்ள என்ன? ஐயோ, இப்ப இவங்க நம்மள என்னதான் பண்ண சொல்றாங்க? சின்னையா, அப்ப நான் போய் வேலையை பார்க்கட்டுமா? மத்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஆடினதும் பாடினதும் அந்த கண்ணழகி, அந்த பாட்டுக்கு நீ ஆடினது ஜோரா இருந்துச்சா? அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம 2 பேரும் ஜோடியா ஒரு குத்தாட்டம் போடலாமா? ஐயோ, குத்தாட்டமா? பின்ன அங்க என்ன நம்ம என்ன பரதநாட்டியம் ஆடிக்கிருந்தோம்? வா, குத்தாட்டம் போடலாம். நீங்களும் நானுமா? இதுக்காக என்ன பக்கத்து வீட்டுல இருந்து ஆளா கூட்டு வர முடியும்? நீயும் நானும் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னையா? நீங்களும் நானும் சினிமா ஹீரோயினா? 2 பேரும் குத்தாட்டம் போடுறதுக்கு? ஐயோ, அதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. தப்பா? ஈசு, புருஷனும் பொண்டாட்டியும் ஆடுறதுல ஒரு தப்பு இல்லையே. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஆடினதே இல்லையா? என்ன புதுசா பேசுற? என்ன உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? இல்ல மறந்து போன மாதிரி நடிக்கிறியா? உனக்கு ஞாபகம் இல்ல? நல்லா யோசனை பண்ணி பாரு. எப்ப ஆடணும்? ஈசு, நம்ம முதராத்திரி அன்னைக்கு நீ பால் சொம்போட வந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தை போர் அம்மாஞ்சி ராஜா நீ தானே பாடின? மறந்துட்டியா? ஈசு, என்ன நீ எல்லாத்தையும் மறந்துடுறேன் போ. ஆகா, இந்த மனுஷன் நம்மள ஈஸ்வரி அக்கான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து ஆடாம நம்மள விட மாட்டாங்க போல இருக்கு. எக்கா ஈஸ்வரி அக்கா. ஐயோ ஐயோ, சிறுவாபுரி முருகா, என்ன காப்பாத்துப்பா. ஈசு, ஞாபகம் இல்ல? இரு, ஞாபகத்துக்கு வர வைக்கிறேன். அதுவா அபிமா? நாங்க 2 பேரும் இங்க நின்னுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிறோம். ஒண்ணும் இல்ல
அபிமா, நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆமா. அபிமா, நம்ம போலாமா? ஐயோ, வா 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 போலாம். என்ன நம்மளே ஒரு பயந்தாங்கோலி இந்த விஷயத்துல. ஆனா ஈசுக்கு இன்னும் கூச்சமும் வெக்கமும் போகவே இல்லையே. குழந்தை பிறக்க போகுது, இன்னும் இதுக்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. குழந்தை பிறந்ததும் மறுபடியும் இந்த வெக்கத்தையும் கூச்சத்தையும் நம்ம போக்கிடுவான்.